ஜெயலலிதா ஒரு தீவிர இந்துத்துவவாதி என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு அதிமுக இன்று பதிலடி கொடுத்துள்ளது. மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அனைவரையும் விட உயர்ந்த இந்துத்துவா தலைவராக இருந்தார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கூறிய கருத்து சர்ச்சையானது. இதற்கு அதிமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி என மீண்டும் உறுதியாக கூறுவதாகவும், இது பற்றி விவாதிக்க அதிமுக தலைவர்கள் தயார் என்றால் தானும் தயார் என சவால் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. 1993 RSS அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் RSS அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராமர் கோயில் மசூதி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என ஜெயலலிதா பேசும் ஆடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் இன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அரசியல்வாதிகளில் அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர். இப்பிரச்சனையை தேர்தல் பிரச்சனை ஆக்கிட வேண்டாம் என்பதை இந்திய வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் கட்சியின் பணிவான கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மதவெறி கொண்ட யானையை விட மதம் வெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என கடுமையாக விமர்சித்துள்ள ஜெயக்குமார், டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காகவும், தான் ஒரு ப்ரவுட் கன்னடிகா என்பதற்காகவும் இந்த அவதூறை அண்ணாமலை கையில் எடுத்துள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் என சாடியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அரசியல்வாதிகளோடு விவாதிக்கலாம், அரசியல் வியாபாரிகளோடு விவாதிக்க முடியாது என காட்டமாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். ஜெயலலிதா குறித்து அவதூறு பரப்புபவர்கள் காணாமல் போவார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய ஜெயக்குமார், மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது எனவும், நாட்டை துண்டாடுவதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதே நாட்டின் நலம் என்பதை பாஜக எப்போது உணரப்போகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரஞ்சித். நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.